எங்கே போகிறீங்க? வணக்கங்க. இன்னைக்கு நாள் வந்து குஹன் மித்ரனுக்கு ஒரு ஸ்பெஷலான நாள்னே சொல்லலாம். அவன் பிறந்து இதோட 7வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நாங்கள் 6 மாதம் வரைக்கும் பால் தான் கொடுப்போம். தாய்ப்பால், மாட்டுப்பால், எருமைப்பால் எல்லாமே கொடுப்போம். 7வது மாதம் ஸ்டார்ட் ஆனோடனே கூழ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் வச்சு விநாயகனுக்கு படைச்சு குழந்தைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் திட உணவு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 7 மாதம் ஸ்டார்ட் ஆனதும் சரி முதல்லையே சோறு ஊட்டிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் ஊர் தண்ணி கிணத்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டோம். இந்த தண்ணி கிணறு வந்து ஒரு காலத்தில் ஊருக்கே குடி தண்ணீர் வழங்கிட்டு இருந்ததுங்க. இதுக்குள்ளே போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறதுக்கும் மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்துவாங்க. அந்த இடத்துல விநாயகர் கோயில் வந்து ஓப்பனில் இருக்குங்க. இன்னொரு கோவில் இருக்குது, அது பூட்டி வச்சுருப்பாங்க. அதனால சரின்னு இந்த கோயிலே படையல் போட்டு சாமி கும்பிடலான்னு வந்துட்டோம். நல்லபடியாக படையலை போட்டு குஹனுக்கு எல்லாருமே எங்கள் கையால் சக்கரை பொங்கல் ஊட்டிட்டோம். இது எங்கள் ஊர் பழக்க வழக்கங்க. உங்கள் ஊரில் எந்த மாதிரியான பழக்க வழக்கம் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி நாளையிலேருந்து ராகி கூழ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. அடுத்தது உளுந்தங்களி கொடுக்கலாம். உளுந்தங்களி இப்போவே கொடுத்தா கொஞ்சம் வெயிட் ஏறுமோன்னு கொஞ்சம் பயம் இருக்குது. அதனால் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொடுத்துக்கலான்னு இருக்கேன். ராகி கூழ் வந்து ஒன்றும் பண்ணாதுங்க, நல்ல பசி எடுக்கும், குழந்தைக்கு நல்ல வலுவை கொடுக்கும். நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கேன். அப்புறம் சிவாத்மிகா போட்டிருக்க கவுன் வந்து நானே எங்கள் அம்மா சாரியிலேருந்து கஸ்டமைஸ் பண்ணதுங்க. அது நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் ஒரு லைக் போடுங்க.